கொரியன் படங்கள்ல பெஸ்ட் ஒரு 10 படம், ஒரு 10 கொரியன் படம் டாப் படத்தை சொல்லுப்பான்னு சொன்னா அதுல 6வது இடத்துல வர படம் தான் எ மொமெண்டோ ரிமெம்பர்னு 2004 கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்பவும் பலர படம் பார்க்கும்போது அழுக வைக்கிற படம் தான் எ மொமெண்டோ ரிமெம்பர். அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தரமான படம், நம்பி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு ஆர்கிடெக்ட் ஆகணும் ஆசை. ஆனா கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு கார்பெண்டர் வேலை உட்பட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பேன். கட்டுமான வேலைகளையும் செய்வேன். அடுத்து நம்ம ஹீரோயின், இவங்க ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸ். இவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர். தான் கூட வேலை பார்த்த ஒருத்தால நம்பி அவனை லவ் பண்ணி அந்த பைய வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டான் போல தெரியுது. அதுல வாழ்க்கையே வெறுத்து போய் கிடக்குறா. ஒரு கடைக்கு போய் கொக்கோ கோலா வாங்குவா. வாங்கினவ கொக்கோ கோலாவை எடுத்துட்டு போகாம மறந்து போயிருப்பா. ஐயோ கொக்கோ கோலாவா மறந்துட்டோமே, திருப்பி வாங்கணுமேனு மறுபடியும் கடைக்கு வருவா. அதே சமயம் ஒருத்தன் கடைக்குள்ள இருந்து வெளியில வர்றான் அதே கொக்கோ கோலாவோட. உடனே இவ ஏன் கொக்கோ கோலாவை இவ எடுத்து என்ன குடிக்கிறதுன்னு அந்த பையகிட்ட இருந்து புடுங்கி இறக்கமே இல்லாம ஒரு சொட்டு மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் குடிச்சு விட்டு வெறும் டப்பா மட்டும் கொடுத்துட்டு போவா. நம்மால யாரு நம்ம ஹீரோ தான். என்னது இவ இவ்வளவு ரஃபா பிஹேவ் பண்றான்னு பாத்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் இவங்க ஒரு பஸ்ல ஏறுவாங்க. டிக்கெட் வாங்க ட்ரை பண்ணும்போதுதான் பர்ஸையும் காணங்கிறது தெரிய வருது. ஐயோ பர்ஸ காணுமே, அந்த கடைக்கு தானே போனோம்னு சொல்லி கடைக்கு ஓடியாருவா. கடைக்காரரோ அந்த அம்மாவோட பர்ஸ், அவங்க வாங்கின கொக்கோ கோலா ரெண்டையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. அவங்க வந்தது எடுத்து கொடுக்குறாரு. இப்பதான் இவங்களுக்கு உரைக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கொக்கோ கோலா வாங்கிட்டு போனான்ல, அது தன்னோட கொக்கோ கோலா நினைச்சு அவகிட்ட இருந்து புடுங்கி இவ குடிச்சிருக்கா. ஆனா இவளோட கொக்கோ கோலா இங்க இருக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டமேனு வருத்தப்படுறா. வீட்டை எதிர்த்து வெளியில போனவ, காதலுக்காக வெளியில போனவ இப்ப திரும்ப வீட்டுக்கு வரா. தங்கச்சி அறியோ போச்சு போச்சு, உன்னை அப்பா திட்ட போறாரு வைக்க போறாரு அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கும். அம்மா தங்கச்சியை விரட்டி விடுவாரு. அப்புறம் பார்த்தா அப்பா ஒண்ணுமே சொல்லாம ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க செய்யுங்க, பழசெல்லாம் மறந்து ஒரு புது வாழ்க்கை வாழலாங்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஃபேஷன் டிசைனர் வேலைக்காக வராங்க. அதே கம்பெனி தான், ஆனா ஃப்ளோர் மட்டும் வேற ஒரு ஃப்ளோர், வேற ஒரு டெஸ்க். டெஸ்க் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு ஒரு டீம் லீடர் வந்து விசாரிச்சுட்டு போறான். அங்க ஒருத்தி வருவா, தன்னை அறிமுகப்படுத்திப்பா. ஆள் முடி பாருங்க நல்லா பரட்டையா விட்டு வச்சிருக்கா. அவ இந்த பொண்ணு கிட்ட, நம்ம ஹீரோயின் கிட்ட, உன் எக்ஸ் இருக்கான்ல அவன் ஒன்ன விட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணான்ல, அந்த கல்யாணமும் இப்ப பிரேக்கப் ஆகி போச்சான். விவாகரத்துல போய் முடிஞ்சிருச்சான். உன் எக்ஸோட பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு நானு அப்படின்னு ஒருத்தி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் முடி வெட்ட போவா. முடிய ஒட்ட வெட்டணும் சொல்லியிருப்பா. அப்ப வெட்டுறவங்களோ முடிய இப்படி ஒட்ட வெட்டுறதுனால பழசெல்லாம் சரியா போயிடும் ஆயிடாது, யோசிச்சுக்கோன்னு சொல்ல, அப்ப வேண்டாம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டுங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். எல்லாம் நேரம் ஒன்னா காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும்னு அந்த அம்மா அட்வைஸ் போட்டுட்டே முடி வெட்டிக்கிட்டு இருக்கும். காலமும் அப்படியே உருண்டோடுது. ஏப்பா உங்களை எதிர்த்து நான் காதலுக்காக போறேனே, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையான்னு கேட்டா, நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை எடுத்து கொடுத்தனே அப்படின்னு எல்லாம் பேசுவா. எல்லாத்தையும் மறக்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? எல்லாரும் தப்பு பண்றது சகஜம்தான். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ட நீ மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு அழகா தான் பொண்ணுக்கு எடுத்து சொல்லிட்டு வராரு இவர். இவர் ஒரு கட்டுமான கம்பெனியோட சிஇஓ. அவர் ஒரு பெரிய கட்டடம் கட்டிட்டு இருக்காரு. வந்து பாக்குறான்னு கூப்பிட்டா, இல்ல ஒரே அழுக்கு டஸ்டா இருக்கும், நீங்க போங்க நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி இவரும் நான் மேல போய் பார்த்துட்டு வரேன்னு மேல வர்றாரு. அதே சமயம் மேல அந்த கட்டட வேலையில ஒரு தொழிலாளியா நம்ம ஹீரோ இருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு மேனேஜருக்கு இவனுக்கு சண்டை. மேனேஜர் என்ன சொல்றான்னா, கீழே 2-3 லாரி சிமெண்ட் லாரி வந்திருக்குது, கலவை போட்டு வந்திருக்குது. இப்ப காங்கிரீட்ட மேல கொட்டியாகணும், ஆனா கொட்டக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ பிரச்சனை பண்றார். சிஇஓ பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு என்ன இங்க சத்தம் அப்படின்னு வந்து நிக்கிறார். அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாருங்க, நீங்க காங்கிரீட்ட இப்படி எல்லாம் போட்டு இது பண்ணீங்கன்னா இருக்கிற மோல்டு மரத்திலேயே மோல்டு பண்ணிருப்பாங்க, இது தாங்காது. இதோ நான் காட்டுறேன் பாருங்கன்னு ஒரு பலகையை ஓபன் பண்ணி காட்டுறான். பாருங்க இவ்வளவு பலவீனமா இருக்கிற பலகை மேல நீங்க இவ்வளவு வெயிட்டான காங்கிரீட்ட கொட்டினீங்கன்னா நாளை பண்ண ஆட்கள் வந்த பிறகு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பெரிய கஷ்டமா போயிடும். அதனால இந்த தப்ப பண்ணாதீங்கன்றா. ஆனா கீழே காங்கிரீட்டோட தயாராக இருக்கிற அந்த சிமெண்ட் கலவை வண்டிங்க அது இப்ப கொட்டலைன்னா இவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகவும் செய்யும். கம்பெனிஸ் எப்பவுமே லாஸ தவிர்க்கணும் தான் பாப்பாங்க. நம்மால சொல்றான் பொறுமையா எல்லாத்தையும் சரி பண்ணி நாளைக்கு கொட்டிக்கலாங்கிறான். ஆனா ரெடி பண்ணி வந்திருக்கிற கலவை வீணா போயிடும். அதனால நான் கொட்டத்தேன் செய்வேன்னு மேனேஜர் அடம்பிடிக்கிறாப்ல. இவன் அங்க இருந்து போ சொல்லிட்டாங்க போல தெரியுது. நம்ம ஹீரோ, அட போங்கடா, சொல் பேச்சு கேட்கலன்னா இந்த இடத்துல நான் வேலைக்கு இல்லடான்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு அவனே வெளியில வந்துடுறான். இப்படி அந்த வேலையை விட்டுட்டு போகும்போது காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. அட இவங்கிட்ட இருந்தானா அன்னைக்கு அந்த ட்ரிங்க வாங்கி மொரட்டத்தனமா குடிச்சோன்னு அவளுக்கு ஞாபகம் வருது. பின்னாடியே நம்ம சிஇஓ வந்து ஏறாரு வண்டியில. முட்டா பையன்னு திட்டிட்டு போறாரு அவனை. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டா, அட ஒண்ணும் இல்லம்மா, ஒரு முட்டா பையனால இன்னைக்கு வேலை கெட்டு போக இருந்தது, நான் வண்டி எடுக்கிறேன்னு அப்பா வண்டி எடுக்கிறாப்ல. அப்படியே நாட்கள் போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட டீம் லீடர் யாரோ ஒரு ஆளை நம்பி இன்டீரியருக்கு முன்னாடியே பணமும் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பையன் இன்டீரியருக்கு ஒழுங்கா பண்ணாம எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஓடி போயிட்டான் போல. இனி கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம திக்குமுட்டாய் போயிருக்கிறாரு ஒருத்தர். நம்ம ஹீரோயினும், சரி நான் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா பாக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறா. இருக்கிற நேரமும் கம்மி, அதுக்குள்ள இன்டீரியர் ஒர்க்க நம்ம ஹீரோயின் தனக்கு திறந்த ஆட்களை வச்சு பண்ணி கொடுக்கறதா சொல்றா. டீம் லீடர் ஆச்சரியத்தோட பாக்குறார். இந்த பக்கத்து அப்பா கிட்ட இவதான் உதவி கேட்டிருக்கா போல தெரியுது. அப்பா உண்மையாவா, தேங்க்ஸ் பா அப்படின்னு போன்ல பேசுறத பார்த்தா அப்பா ஆட்களை அமுச்சு விட்டு வேலையை பண்ணுவாருன்னு தோணுது. நான் ஒரு பயில அமுச்சு விடுறேன், அவன் வேலையை நல்லா பண்ணி கொடுப்பேன், என்ன கொஞ்சம் திமிரா பேசுவான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறார். லிப்ட்ல இருந்தாலும் வந்து கரெக்டா லிப்ட் தரக்க
பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நிக்கிறான். அப்ப வேலையை விட்டு போல நம்ம போய் இன்னும் அதே கட்டுமானத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல தெரியுது. நம்ம ஹீரோயினோட அப்பா கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பாக்குறாங்க. உடனே இவ போய் ஒளிஞ்சுக்கிறா. வந்ததும் நம்மால விறுவிறுன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லி ஒரு கொக்கோ கோலாவை மிஷின்ல ஆர்டர் போட்டு எடுப்பா. எடுக்கிறதுக்கு முன்னாடி காசா அவ போடுவா. ஆனா கொக்கோ கோலாவை எடுக்கிறது யாரோ நம்ம ஹீரோ தான். அவன் எதையும் மறக்கல. அன்னைக்கு கொக்கோ கோலாவை வாங்கிட்டு போனதுக்கு பதிலா இன்னைக்கு அவளோட ட்ரிங்க் எடுத்து இவன் குடிக்கிறான். அவளும் ஒண்ணுமே சொல்லாம கம்முன்னு பாக்குறா. அன்னைக்கு எப்படி அவ எம்டி பாட்டில குடுத்துட்டு போனாலோ அதே மாதிரி இவனும் இன்னைக்கு எம்டி கேனா குடுத்துட்டு போறா. அதை நினைச்சு அவ சிரிச்சுக்கிட்டே வருவா. போகும்போது அம்மா நீ இதுல வீட்டுக்கு போற அப்படின்னு கேட்பான் நம்ம ஹீரோ. இவ ஃபர்ஸ்ட் பஸ்ன்னு வா. இல்ல அப்புறம் டாக்ஸின்னு வா. ஏன்னா கூட வந்துருவானோ அப்படின்னு பயப்படுறாளா என்னன்னு தெரியல. நம்மாலு கார்ல வந்திருப்பான். காரா ஜீப்பான்னு தெரியல. அதுல ஏறி உட்காரான். அதே சமயம் அந்த பக்கம் வேகமா வந்த ஒரு பைக் ஒண்ணு நம்ம ஹீரோயினோட பேக்க புடிங்கிட்டு தப்பிச்சு போக பாக்க முன்னாடி இவன் வண்டி தான் நினைச்சா கதவை திறந்து விட்டு முட்டை விட்டுருவான். அடிச்சு அடியில ஆளு அப்படியே உருண்டு போய் விழுவான். பேக காப்பாத்தி கொடுக்குறான். ஆனா பேகுக்குள்ள பார்த்தா வெறும் பேனா பென்சிலா கிடக்கும். என்ன ஒரு பேகுக்குள்ள இவ்வளவு பென்சில் பேனா அப்படின்னு கேட்டா அடிக்கடி நான் பேனாவை தொலைச்சிருவேன், அதனால நிறைய பேனாவை எடுத்து வச்சிருக்கிறதா சொல்றான். அந்த பக்கம் அந்த திருட்டு பைய நம்ம ஹீரோவை பார்த்தாலே பயந்து ஓடுறான். விழுந்து போறான். அதை அந்த பொண்ணு ரசிக்கிறா. பேகு கூட அந்து போயிருக்கும். அதை சரி பண்ணி கொடுக்குறாரு நம்ம ஆளு. அடிச்ச அடியில நம்ம பயலோட கண்ணாடி எல்லாம் உடஞ்சு போயிருக்கும். கதவு உடஞ்சு போயிருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே அப்படின்னு அந்த பொண்ணு கேப்பா. ஆனா நம்ம ஆளு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவன் ஏகப்பட்ட டூல்ஸ் ஐட்டத்தை ஃபுல்லா வண்டியில போட்டு வச்சிருப்பான். அந்த டூல்ஸுக்கு மத்தியில அவளை உட்கார வச்சு கூட்டிட்டு போறா. போற வரவெல்லாம் இந்த வண்டியை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு கட்டிங் ஒட்டிங் எல்லாம் இந்த வண்டியில போடப்பட்டிருக்கும். எதுக்கு கண்ணாடி வேற இல்லையா, விண்ட்ஷீல்டு இல்லையா? இவன் வேலை பார்க்கும்போது வெல்டிங் ஒர்க் பண்ணும்போது ஒரு கண்ணாடி போடுவாங்கல்ல, அதை எடுத்து போட்டுக்கிறான். அவளுக்கும் காத்து ரொம்ப பலமா அடிக்கும். இதை கொடுத்துக்கொண்டு அந்த முகமுடி மாதிரி ஒண்ணு கொடுப்பேன், வெல்டிங் போடும்போது போட்டுக்கிறது. அதான் அவ போட்டுக்கிட்டு வண்டியில உட்காந்துட்டு போறத பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது. இங்க வச்சுதான் அன்னைக்கு ஏன் கோக்கு நினைச்சுட்டு உன் கோக்க நான் பிடிங்கி தின்னுபிட்டேன், சாரிப்பா அதுக்கு எனக்கு நிறைய ஞாபகம் வருது, அதனால ஏதாவது மறந்தே போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறப்பல அவ சொல்லுவா. அடுத்து பாத்ரூம்ல உட்காந்து மேக்கப் போட்டு கிளம்பும் போது பேக மறந்துடுவா. அதை மறுபடியும் ஓடியாந்து எடுத்துட்டு கீழே இறங்குறா. டீம் லீடரோட பிரச்சனை சரியா போச்சு. பரவாயில்லப்பா, இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பையலோ அடுத்த நாள் காங்கிரீட் வேலைக்காக அந்த சிமெண்ட் கலவையை போட்டு காங்கிரீட் வேலையில ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டு இருக்கிறேன். நம்ம ஹீரோவோட காரைய நோட்ட விட்டுக்கிட்டு இருப்பா. திறக்கலான்னு பார்த்தா இன்னொரு வேலையால வந்துற ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த பக்கம் போவா. எதுக்கு நம்ம ஹீரோ வேலையை முடிச்சு நடந்து வர உடனே இந்த பக்கம் போறா. அன்னைக்கு ராத்திரி நம்ம பசங்க எல்லாம் அங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவ கூட வேலை பாக்குற பொண்ணுகளோட இந்த பக்கம் வருவா. நம்ம பையல பார்த்ததும் பக்கத்துல வந்து நிக்கிறா. எப்படி பிசினஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்ததும் சரி உட்காரலாமே தோணுச்சுன்னு சொன்னதும் கூட இருக்கிற பசங்க எல்லாம் உடனே எந்திரிச்சு பொண்ணுங்களுக்கு சேர போட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரக்கடிக்க ஆரம்பிச்சவங்க முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவளுக்கு பேட்டை எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். திணறா. ஒரு பால் கரெக்டா அடிச்சிருவா. செம குஷியா இருப்பா. ரெண்டு பேரும் நல்லபடியா அப்படியே பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பைய தங்கி இருக்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டா. இவனோட இடத்துல நிறைய புத்தகங்களும் இருக்கும். ஆளு சும்மா இல்லங்க, ஆர்கிடெக்ட் படிப்பு படிக்கிறவன். சைடுல தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவன் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணுங்கிறதா எண்ணம். அங்க ஒரு பெரியவரோட போட்டோ இருக்கும். இது யாருன்னு கேட்டா என் குருநாதர் அப்படிங்கிறான். அப்புறம் சீட்டு கட்டி எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுப்பேன். அப்படியே கேமரா பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டிக்கு மூவ் ஆகுது. பார்த்தா ஒரு அழகான பொண்ணு சிலைய அழகா செதுக்கி இருக்கிறான். நம்ம ஹீரோயினோட முகம் மாதிரி இருக்குதா அது? ஐ திங்க் சோ. அப்புறம் ஒரு நாள் இந்த பொண்ணு ஒரு அபார்ட்மெண்டோட சாவி இருக்கிறத கவனிக்கிறா. தாங்கிட்ட தான் லவ் பண்ணும்போது தான் பழைய காதலனோட இருக்கிறதுக்காக வாங்கின அபார்ட்மெண்ட் போல அது. அந்த அபார்ட்மெண்ட் இப்ப திறந்து உள்ள போய் பார்த்தா எல்லாம் பல மாசமா தூசு படிஞ்சு போய் கன்றாவையா கிடக்குது. அங்க தன்னோட பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சாவி அங்கேயே போட்டுட்டு இவ கிளம்பி வந்துடுறா. அப்புறம் தான் எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸையே அழகா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணி நம்ம ஹீரோக்காக ஒப்படைக்கிறான். ஹீரோவும் அதைத்தான் போட்டுக்கிட்டு ஆர்கிடெக்ட் வேலை பாக்குறதுக்காக இன்டர்வியூக்காக வந்திருக்கான். அவன் அந்த பக்கம் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ண இந்த பக்கம் அவனுக்காக நம்ம ஹீரோயின் காத்து கிடக்குறா. ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கா என்னாச்சுன்னு. இவன் வந்து ஏய் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு விசாரிக்கிறான். சும்மா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு அவ சொல்லுவா. அடுத்த நாள் பார்த்தா அப்பா தான் பொண்ணு கிட்ட என்ன திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பார்க்க முடியுது, யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு அப்பா கேக்குறாரு. இல்லையே அப்படிங்கிறா பொண்ணு. இருந்தாலும் அப்பா கண்டுபிடிச்சிருவாருல. சொல்றி யாரையோ பாக்குறேன் நல்லா தெரியுது யாரு அப்படின்னு கேட்க அவன் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறாப்ல சொல்லுவா. ஆர்கிடெக்டா சரி ஒரு நாள் எனக்கு காட்டி என்ன அப்படிங்கிறாரு அப்பா. ஒண்ணு பண்ணு, அவனை நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடு, மித்த மேட்டரை நான் பாத்துக்கிறேன், எப்படி அவனை கரெக்ட் பண்ற மட்டும் பாருங்கிறாரு அப்பா. இப்படி இல்லவா இருக்கணும் அப்பா. இவளும் போய் எங்க வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்டா இவ வரமாட்டேன்னு பயமுறுத்துறேன். ஏன் வரமாட்டேன்னு கேக்குறா. அதான் நான் உன்னை பாக்குறேன்ல, உன்னை பெத்தவங்களை பார்த்து நான் என்ன பண்ண போறேங்கிறாப்ல. இல்ல நீ வரணும் பாக்கணும், அடுத்து நாம கல்யாணம் பண்றதா இருந்தா என் அப்பா அம்மாவோட பர்மிஷனோட தான் நான் கல்யாணம் பண்ணுவேங்கிறா அவ. ஆனா அவன் முடியாதுங்கிறான் போல. ஏய் ஏன்டா முடியாது, நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னு கேக்குறா. எவரு லவ் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அடுத்த நாள் கரைஞ்சு போயிடும், காணாம போயிடும். உன் ஸ்டேட்டஸ் வேற என் ஸ்டேட்டஸ் வேற. நீ இளவரசி மாதிரி இருக்கிற, நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறேன். நமக்குள்ள எல்லாம் கல்யாணம் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு ஓடுறேன். நான் இல்லாம நீ வாழ்ந்துருவியா அப்படின்னு கேட்டு பாக்குறா. ஏன் நாம எல்லாம் ஒன்னாவா பிறந்தோம், இல்ல சாக
போது ஒன்னா சாக போறோமா, அடி போடிங்கிறாப்ல. ஆளு கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பா தான் பேசுறாங்க. அவ அழுகுறா. என்ன விட்டுறினு அவன் ஓடுறான், அவ விட மாட்டேங்கிறா. ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு கேக்குறா. அவன் சாப்பிடுறதுலயே ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். சேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்குன்ட்டு. இவளோட முகத்தை அழகா ஒரு மரத்துல செதுக்கி வச்சிருப்பான். குப்பை தொட்டில அன்னைக்கு கிடந்ததுல இவ அந்த கரெக்டா பார்த்து எடுத்து வச்சிருக்கா. நண்டை உடைச்சு சாப்பிடணும், என்ன உடைய மாட்டேங்குதுன்னு சொன்னா, இந்தா இதை வச்சு வேணா உடைச்சு சாப்பிடு அப்படின்னு அந்த சிலையை தூக்கி போடுறான். கடைசியா அவன் சொல்றான், நான் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது இல்லைன்னா எனக்கு உன்னை பார்த்து பயங்கறேன். என்னது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்குறா. நீ ரொம்ப கான்பிடென்ட்டா எல்லாத்துலயும் இருக்கிற, ஆனா வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுங்கிறது உனக்கு தெரியாது. ஒரு பேச்சுக்கு நாம 2 பேரும் கல்யாணம் பண்றோம்னு வச்சுக்கோ, நாம உண்மையிலேயே சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு கேக்குறா. இவங்க சாப்பிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா தங்கச்சி 3 பேர் வருவாங்க. நீ தானமா இன்வைட் பண்ணியிருந்த அப்படின்றாரு அப்பா. சரி, தான் பொண்ணு லவ் பண்ற பையன் யாருன்னு பார்த்தா தன்னோட கம்பெனிலேயே வேலை பார்க்கிற ஒரு சாதாரண தொழிலாளி. போச்சு, தான் வேலை பார்க்கிற கம்பெனியோட முதலாளியோட பொண்ணான்னு தெரிஞ்சதுமே அவங்க எந்திரிச்சு போலான்னு பாப்பான். ஹீரோயின் ஒரே பிடிச்சு உட்கார வச்சிடறா. இந்த பக்கம் 4 பேர் இன்டர்வியூ பண்றதுக்கு உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் ஒரே ஆளு நம்ம ஆளு அப்படியே குனிஞ்சதல்ல நம்பராம உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயினோ பாத்ரூம் போறேன்னு பாத்ரூம் பக்கம் போறா. பாத்ரூம் ரிப்பேர் ஆகி கிடக்குது போல தெரியுது. மேடம் இந்த பக்கம் வாங்க மேடம்னு அங்க வேலை பார்க்கிற ஒருத்தர் வேற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அந்த பக்கம் அவன் மூஞ்சி கழிச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் முதலாளியோ உன்னோட அப்பா அம்மா எல்லாம் யாருப்பா அப்படின்னு விசாரிக்கிறாரு. என்ன பத்தி அவ உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு இவன் கேட்பான். உனக்கு சொந்தமா வீடு இருக்கா அப்படிங்கிறாரு அப்பா. இந்த பக்கம் மூஞ்சியை கழுவிட்டு அவ ரொம்ப சோகமா ஒரு மாதிரி டயர்டா நடந்து வந்துட்டு இருக்கா. சொத நினைஞ்சு போய் இவன் இல்லங்க சரிப்பட்டு வராதுங்க, நான் கிளம்புறேன்னு நம்ம ஹீரோ கிளம்ப போறேன், ஆனா அவரோ உன்னை வேலையை விட்டு தூக்குறேங்கிறார். ஹீரோயினோட அம்மாவோ தம்பி அவசரப்பட வேண்டாம், குறைஞ்சபட்சம் நல்லபடியா சாப்பிட்டுட்டாவது எந்திரிக்க தம்பி அப்படிங்கிறாங்க. அப்பதான் தங்கச்சி என்ன அக்கா காரமேன்னு தேடுறதுக்கு எந்திரிக்கிறா. வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு எல்லாரும் ஓடி வந்து பாப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வெளியில அப்படியே மலையில நனைஞ்சு கிடக்குறா, மயங்கி கிடக்குறா. இவன் தான் உடனே அவளை அலாக்கா தூக்கிக்கிட்டு வேகமா குடுகுடு ஓடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியே கொண்டு போய் சேர்த்துறான். சேர்த்த பிறகு பார்த்தா டாக்டர் சொல்றாரு, உங்க பொண்ணு தீவிரமான மன அழுத்த பிரச்சனையில இருக்கிறா. பல நாட்களா தூக்கம் இல்லாம இருந்திருப்பாலோ, மன அழுத்தம் ரத்த அழுத்தம் எல்லாமே அதிகமா இருக்குது. ஒரு நாள் இன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு சரியா போயிடுவா, ஆனா மறுபடியும் மன அழுத்த பிரச்சனை இல்லாம பாத்துக்கங்க அப்படிங்கிறாரு டாக்டர். நம்ம பையில பார்த்ததுமே மயங்கினவ எந்திரிச்சு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. அப்பா பின்னாடி இருக்கிறார். நிலைமை கைய மீறி போயிடுச்சு, இனி நாம இங்க பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே அழுத்தத்துல இருக்கிற பொண்ணுக்கு மறுபடியும் மன அழுத்தத்தை தர வேணான்னு முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு அவரும் சம்மதம் சொல்லிட்டார் போல தெரியுது. அழகா கல்யாண பொண்ணு டிரெஸ் போட்டு மணப்பெண் கோலத்தில் வருகிறார். இந்த பக்கம் மாப்பிள்ளையும் தயார். ரொம்ப பெருசா இல்ல, ரொம்ப சிம்பிளா அப்பா அம்மாவோட முன்னிலையில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு இவங்க ஜாலியா புதுமண தம்பதிகள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. டைல்ஸ் ஓட்டுனது சரியில்லை போல, மறுபடியும் பிரிச்சு ஓட்டணுங்கிறாரு நம்ம ஹீரோ. வழக்கம் போல டீம் லீடர் வந்து, நீ என்னடா நல்லா தாண்டா இருக்குது, அதை ஏன்டா மறுபடியும் பிரிக்க சொல்ற அப்படின்னு திட்டிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோவை. அதே சமயம் முதலாளி அந்த பக்கம் வராரு. அங்க வச்சு முதலாளி ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்காப்ல. அவர் இவனை பார்த்து, உன் மாமனார் கிட்ட நான் தான் மீட்டிங் கேட்டேன், உன்னை பாக்கணுமேன்னு அப்படிங்கிறாரு அந்த ஃப்ரெண்டு. அந்த மாமனாரோட ஃப்ரெண்டு நம்ம பையில கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஏக்கர் நிலத்தை காட்டுறாரு. மேடு பள்ளமா வித்தியாசமா இருக்கிற அந்த நிலம். இந்த நிலத்துல நான் என்னத்தை கட்டலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு விசாரிக்கிறார். இந்த இடத்துல எதையும் கட்டுறதுக்கு பதிலா அப்படியே இருக்கிறாப்புல விட்டா நல்லா இருக்குமேங்கிறாரு நம்ம ஹீரோ. உங்களோட அட்வைஸ் நான் புரிஞ்சுக்கிறேன், இருந்தாலும் இல்ல இங்க ஏதாவது கட்டியாகணுங்கிறாப்ல நான் அடம்பிடிச்சா அப்ப என்ன நீ அட்வைஸ் பண்ணுவேன்னு கேட்க, நம்ம ஆளு யோசிச்சுட்டு, ஒரு கால் நீங்க வீடு கட்டுறதா இருந்தா இங்க அங்கங்க வளர்ந்துருக்கிறதே மரங்கள், இந்த மரங்கள் எல்லாம் நேச்சுரலா தானா வளர்ந்த மரங்க. இந்த மரங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம ஏதாவது கட்டுங்க. ஏன்னா நாம நட்டு வைக்கிற மரத்தை விட தானா வரக்கூடிய அந்த மரங்களோட வேல்யூ ஜாஸ்திங்கிறான். இங்க ஒரு நல்ல பில்டிங் கட்டுறாப்ல ஒரு ஆர்கிடெக்ட் போட்டு கூட அப்படின்னு கேட்க, நம்மளும் அந்த இடத்துக்கு ஏத்தாப்ல ஒண்ணு அறகுறையா உருவாக்கி வச்சிருக்கிறான். அந்த பக்கம் மாமனாரும் மருமகனை நல்லா தான் நடத்துறாப்ல. மாமனாரோட அப்பா, அதாவது நம்ம ஹீரோயினோட தாத்தா, அவர் ஒரு காலத்துல ஆசாரியா இருந்தாப்லையா. நம்ம ஹீரோ இப்ப ஆசாரி பார்ட் டைம் வேலையா பாத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த வேலையை தான் அவங்க தாத்தா பாத்துட்டு இருந்தார். ஆசாரிங்க பொதுவா ஏதாவது ஒரு ஒர்க் சுதப்பிடிச்சுன்னா மரம் சரி இல்ல கட்ட சரி இல்லன்னு, ஆனா ஒரு உண்மையான ஆசாரி அப்படி சொல்ல மாட்டார். ஒரு கார்பெண்டர் எப்பேற்பட்ட கட்டையை கொடுத்தாலும் அதுல அவரோட பெஸ்ட காட்ட முடியும். எங்க தாத்தா, அதாவது என்னோட அப்பா ஹீரோயினோட தாத்தா பயன்படுத்தின சுத்தியல் இது, இந்தா எடுத்துக்கோன்னு நம்ம ஹீரோக்கு கிஃப்டா கொடுத்திருப்பார். அப்புறம் தான் உருவாக்குன அந்த மாடலை எல்லாருக்கும் முன்னாடி பிரசன்ட் பண்றாரு நம்ம ஹீரோ. ஒரு சூப்பரான ஆர்கிடெக்ட் டிசைனை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த பில்டிங்கை பார்த்தே எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அது பத்தாதுன்னு காலம் டு காலம் டோர்களுக்கு இடையில பயன்படுத்த போற டிசைன் இதுதான் இலையாலேயே உருவாக்கின ஒரு டிசைனையும் காட்டுறான். இதே மாதிரி கையாலேயே செய்யக்கூடிய அளவுக்கு கேன் டிராஃப்ட் கைவினை பொருட்களாலேயே அந்த வில்லாவை சுத்தி நாம நிறைய டிசைன் பண்ண போறோம்னு வேற எடுத்து சொல்றான். கையாலேயே செய்யற இந்த ப்ராஜெக்ட்ங்கிறதுனால காஸ்ட் கொஞ்சம் கூட வரத்தான் செய்யும். அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன்னு காஸ்ட் டீடைலையும் காட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டா போல தெரியுது. நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி சொல்ல ஹீரோயின் குஷி ஆயிட்டா. நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேஷன் ஒர்க் அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தா, இந்த பக்கம்
டிசைன்ல இருக்கிறபடியே கட்டடம் பண்றதுக்கு நம்ம பசங்க ரெடியாகி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மொத்த மலையா பொழிஞ்சிருப்பா போல, லிப்ஸ்டிக் ஃபுல்லா முகம் முழுக்க ஒட்டி இருக்கும் ஹீரோ முகம் முழுக்க. அதை பார்த்து இவ சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இவனுக்கு புரியல ஏன் நம்மள பார்த்து அவ சிரிச்சான்னு. இப்பதான் புரியுது. இதோ இருடி வரண்டின்னு ஓடியாருவான் பாருங்க, அதுக்குள்ள அவ வேலைக்கு ஓடி போயிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கூடிக்கிட்டே போது போல தெரியுது. கடந்த சில நாட்களா தான் வீட்டுக்கு போற அந்த ரூட்டையே இந்த பொண்ணு மறந்துட்டா போல தெரியுது. பாவம். அத பத்தி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வருத்தப்படுறா. மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது தெருவை சந்தேகப்பட்டுக்கிட்டே வரா. வீடு நம்ம தங்குற வீடு நம்ம வீடு தானான்னு கூட இவளுக்கு சந்தேகம். சாவி போட்டு பார்த்தா நல்ல வேலை திறந்துருச்சுங்க. அப்போ தான் வீடு தானே அவளுக்கு தெரியுது. ஆனா வந்து பார்த்தா கிச்சன் எல்லாம் வெள்ள வெள்ளேன்னு வேற மாதிரி இருக்கும். இது நம்ம கிச்சன் இல்லையேன்னு சந்தேகப்படும் போது பின்னாடியே நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வருவான். பார்த்தா இவன் தான் கிச்சன் அழகா ரெடி பண்ணி இருக்கான் போல தெரியுது. இதெல்லாம் பிடிச்சு போய் அந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. டாக்டர் கிட்ட போயிருப்பா. தன்னோட ஞாபக மறதி பிரச்சனையை பத்தி எடுத்து சொல்லு. டாக்டர் பார்த்தா வித்தியாசமா இருக்கிறாரு. ரீசென்ட் டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் இருந்ததா, மன அழுத்தம் இருந்ததான்னு டாக்டர் விசாரிக்கிறார். என்ன பேசினாலும் அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது வழக்கம் போல. அதுல அவ தன்னோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்னங்கறத சொல்றாங்க. தான் கூட வேலை பார்த்த கல்யாணமான ஒருத்தனை இவ லவ் பண்ணி இருக்கிறா போலங்க. கல்யாணமான ஒருத்தனை அவன் கூட சேர்ந்து ஓடி போறாப்ல பிளான். எல்லாத்துக்கும் தயாராகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறா. ஆனா தான் காதலிச்ச கல்யாணமான அந்த பையனோட பொண்டாட்டி அவ வந்து இவளோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துருக்கிறா. சோ மன அழுத்த பிரச்சனை நிறையவே தனக்கு இருந்ததா எடுத்து சொல்றாங்க. அடுத்து அவனை நானும் பிரிஞ்சுட்டுதா சொல்றாங்க. அடுத்த வாரம் வாமா இந்த எம்ஆர்ஐ இன்னும் பல ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு டாக்டர். நம்மளுக்குன்னு ஒரு புது ஆபீஸே போட்டு ஒரு ஆர்கிடெக்டா அழகா உட்கார சமயம் நண்பர்கள் எல்லாம் எங்க ஆபீஸ் எதிரா அப்படின்னு கேட்டு அங்கங்க ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு லேடி வராங்க. இவங்க பேசுறது பழகிறத வச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா மாதிரி தெரியுது. இப்பதான் கஷ்டப்பட்டு முன்னேறி கீழே கிடந்தவன் எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்றேன், கரெக்டா வந்துருவியே அப்படிங்கிறான். ஏன்டா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணா என்ன குறைஞ்சா போவேன்னு கேக்குறாங்க அவங்க. இவங்க அம்மா பல பாய் ஃப்ரெண்டுகளோட இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அதனால உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ போய் கேளு, என்கிட்ட எல்லாம் காசு கேட்காதங்கிறா நம்ம பையன். இது மட்டும் இல்லாம பல பேர்கிட்ட கடன் வேற வாங்கி வச்சிருக்கா வட்டிக்கு. கடன் எல்லாம் கட்டலைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டிய இருக்கும் பாத்துக்க அப்படிங்கிறார் நம்ம ஹீரோ. காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் கண்ணா அப்படின்னு புள்ளைய திட்டுட்டு நான் செத்தாலும் என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கிளம்புறாங்க. டேபிள் கிடந்த எல்லா ஐட்டத்தையும் பொறுக்கிட்டு விறுவிறுன்னு அந்த அம்மா கிளம்பிடுச்சு. இதெல்லாம் அவங்க ஐட்டம் தானா இல்ல இவன் ஐட்டத்தையும் டேபிள்ல இருந்து எடுத்துட்டு போயிடுச்சா அப்படின்னு தெரியல. அடுத்து ஜேசிபி எல்லாம் வந்து அந்த இடத்துல இவன் பிளான் பண்ணபடி பேஸ்மெண்ட் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு வெளியில பண்ண வேண்டிய வேலையும் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் கையாலேயே டிசைனை உருவாக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் கார்பெண்டர் ஒர்க்க சொல்லி கொடுத்திருப்பான் போல தெரியுது. தன்னோட 9 வயசுலயே தான் கையில சுத்தியில கொடுத்து ஆசாரி வேலையை சொல்லி கொடுத்த அந்த பழைய குருநாதர் இருக்கிறார்ல, அவரை பாக்குறதுக்காக இன்னைக்கு போயிருக்கிறான் தான் ஆளை கூட்டிட்டு. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இவன் மூஞ்சிய பார்த்ததுமே என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு தான் எரிஞ்சு விழுகிறாரு குருநாதர். என் பொண்டாட்டி உங்களை பாக்கணுமா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிய கூட்டு வந்திருக்கிறேன். பெரியவர் பார்த்துட்டு ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியலையா, என்ன பாக்கணும் கூப்பிடணும் உனக்கு தோணலையா அப்படிங்கிறார். சாப்பாடு அதுன்னு கொடுத்து கரெக்ட் பண்றாங்க அவரை. அப்புறம் தான் கையாலேயே உருவாக்குற டிசைனை காட்ட ரொம்ப டீப்பா செதுக்கி இருக்குடா டேய், என்னத்தரா வேலை பார்த்திருக்கேன்னு திட்டத்தான் செய்யறாரு. ஆங்கிள் சரியில்லை, கோணம் சரியில்லை, அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறார். அவன் போன பிறகு இவரு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆமா உன் மாமியாரை நீ பாத்துருக்கிறியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இது எனக்கு மாமியார் இருக்காங்களான்னு இப்பதான் அவளுக்கு தெரியவே வருது. இன்னும் அவங்க அம்மா மேல அவன் கோமாத்தா இருக்கிறானா அப்படிங்கிறாரு குருநாதர். சம்பவம் நடந்து பல வருஷம் ஆயிப்போச்சு. இன்னும் தன் அம்மாவை அவன் மன்னிக்காம இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு பேசுறாரு. நைட்டு மாமியார் சம்பந்தப்பட்ட டீட்டெயில் ஏதாவது வீட்டுல கிடைக்குமான்னு எப்பவுமே திறக்காத சில டிராயர்ஸ திறந்து பார்க்க முயற்சி பண்றா. ஹேர் பின்ன போட்டு கஷ்டப்பட்டு திறந்துடுறா. பைபிள்ல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்கிட்டு ஏதோ சில ஃபைல்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அந்த ஃபைல்ல இருக்கிற அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்கே இவ போய் பாக்குறா. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அதை பத்தி விசாரிக்கிறா. எனக்கு அம்மா கிடையாதுன்னு அடிச்சு பேசுறான். எப்படி இருந்தாலும் பெத்தவ தானே இவ எடுத்து சொன்னா அப்பயும் எனக்கு அவ அம்மா கிடையாதுன்னு பேசுறான். அவளுக்கு பண தேவை இருக்கிறனால தான் என்ன தேடி வந்தா. நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும், கொடுக்க முடியாதுன்னு பேசுறான் பையன். என்னதான் இருந்தாலும் அவன் குடும்பம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. குடும்பமா, இதுதான் என் குடும்பம், நீதான் என் குடும்பம், அவ என் குடும்பமே கிடையாதுன்னு எல்லாத்தையும் பிச்சை எறிறான். அப்புறம் தான் மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்காக இவன் புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கான் போல தெரியுது. அதுதான் நம்மளோட வீடு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஏதோ பேச வர கோவத்துல கண்ணாடியை போட்டு உடைக்கிறா. ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு உதவி பண்ணலான்னு கேக்குறியா, 5 பைசா கொடுக்க மாட்டேன்னு சத்தம் போடுறான். நீயும் கொடுக்க கூடாதுங்கிற. மன்னிப்பு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நான் தப்பு பண்ணல. கல்யாணமான ஒரு ஆளை நம்பி நான் ஓடி போக நினைக்கல. என்ன மன்னிச்சு எங்க அப்பா என்ன ஏத்துக்கல. அப்படி ஏத்துக்கிட்டதுனால தான் அவரும் நானும் சந்தோஷமா இருக்கிறோம். கொஞ்சம் மன்னிக்க முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு தன்னோட அனுபவத்துல எடுத்து சொல்றா. பார்த்தா இவங்க இப்ப ஜெயில கிடக்குறாங்க. சில பேர் அடிச்சும் போட்டுருக்காங்க. கடனை திரும்ப கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி உள்ள போட்டிருக்காங்க போல தெரியுது. 17 வயசா நம்ம ஹீரோவை அந்த அம்மா பெத்தெடுக்கும் போது அப்பயே கருவை கலைச்சு போட்டிருக்கணும். நீ எல்லாம் எனக்கு மகனா சீ அப்படி இப்படின்னு திட்டி தீத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவோட கடனும் எக்கு தப்பா இருக்கு. இவன் ஜம்பாச்ச காசுல வீட்டை கட்டலான்னு பார்த்தா அம்மா கடன் அடைக்கிறதுக்காக எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டான். இப்ப இவங்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னதும் அதனால என்ன என்கிட்ட காசு இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் கெத்து காட்டுவா. நான் செலவு பண்றேன் அப்படிங்கிறா. இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, கட்டி பிடிச்சுக்கிறேன். அடுத்து டாக்டர் பார்க்க போறா இல்லையா, இன்னைக்கு டேட் என்னன்னு கேட்டா அவளுக்கு டேட் மறந்து போச்சு. ஒரு வாரத்துக்கு பிறகு நான் வச்சா நீ என்னமா 2 வாரத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன்னு டாக்டர் கேட்கிறாரு. கூட பிறந்தவங்க அப்படின்னு விசாரிக்க 20 வயசுல தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா, இல்ல அவளுக்கு மேபி 19 வயசு கூட இருக்கலாம், வயசு சரியா தெரியல போல.
சரி அவங்களோட பிறந்த நாளை சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டா முழிக்கிறா. பிறந்த நாள் மறந்து போச்சு, தங்கச்சியோட சொந்த தங்கச்சியோட பிறந்த நாள் மறந்து போச்சு. உங்க அம்மா கூட பிறந்தவங்களை நீ அத்தைன்னு கூப்பிடுவியா சித்தின்னு கூப்பிடுவியா? இந்த மாதிரி கேள்வி. அதுக்கும் தடுமாற்றம். 18 19 கூப்பிட்டா என்ன வரும்னு கேட்டா அதுக்கும் தடுமாற்றம். ஏதோ பிரச்சனை இருக்கு போல, ஸ்கேன் பண்ணிட்டு வர்றா. அன்னைக்கு ரிப்போர்ட் இன்னும் வர வேண்டி இருக்கு. ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை போல, ஒருத்தன் கூப்பிட்டு கதவை சாத்திட்டு முன்னாடி வந்து உட்கார சொல்றான். இவன் நான் நிப்பேன்னு சொல்லி நிக்கிறா. யாரும் தெரியுதா? இந்த பையல நம்பிதான் லவ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஓட இருந்தவ. அவன் வேற ஒரு சிட்டி பாரிஸ்ல ஒரு பிரான்ச் இருக்குது, அங்க வேலை பார்த்திருக்கான். அந்த பிரான்ச்சை இழுத்து மூடிட்டாங்களா, அதனால மறுபடியும் இதே பிரான்ச்சுக்கு வந்துட்டான். இப்ப நான் விவாகரத்து வாங்கிட்டு சிங்கிள் ஆயிட்டேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணி குடும்ப பொண்ணு ஆயிட்ட. விதி தானே நம்மள விளையாடுது. அன்னைக்கு என்னால ஏன் வர முடியலன்னா அப்படின்னு எடுத்து சொல்ல ஆரம்பிக்க போது அதை பத்தில நீ பேச வேண்டியது இல்லைன்னு சொல்லிவிட்டு இவ விருட்டு அங்க வெளியில வந்துடுறா. அடுத்து கம்பெனி சார்பா ஒரு பெரிய டீல போடுறாங்க. அந்த டீல் பத்திரத்தை எக்ஸ்லவர் நம்ம ஹீரோயின் கொடுத்து பத்திரமா வச்சிரு அப்படின்னு கொடுத்திருப்பாரு. ஆனா இவளுக்கு தான் ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்கு. அதனால பிரச்சனை ஏதோ பின்னாடி பெருசா வெடிக்க போதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தவ திடீர்னு கிச்சன் பக்கம் தேடுறா, ஃப்ரிட்ஜுக்குள்ள தேடுறா, கதவை திறந்து வெளியில தேடுறா. எங்க இருந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம நம்ம புருஷனை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறா. அம்மா டாக்டரை பார்த்தேல, டாக்டர் என்ன சொன்னாரு கேட்டா அடுத்த வாரம் வர சொல்லி இருக்கிறதா சொல்லுவா. மறுபடியுமா அப்படின்னு இவன் கேக்குறான். அடுத்த வாரம் சொன்னபடி டாக்டரை பாக்குறதுக்காக போறா. எம்ஆர்ஐ ஸ்கேனு, பிஇடி ஸ்கேனு எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டாங்க. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா நம்ம ஹீரோயினோட மூளைக்கு போற ஒரு நரம்புல ரத்தம் கட்டி சேர்ந்து இருக்கலாம். இது ஜெனட்டிக்கல் வியாதியும் கூட. பெத்தவங்க கிட்ட இருந்து இல்ல தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஜெனட்டிக்கலா கூட இந்த வியாதி பரவும். இந்த வியாதியை நாங்க இங்கிலீஷ்ல அல்சைமர்ஸ்னு சொல்லுவோம்னு சொல்லி அந்த ஷாக்கான நியூஸ் சொல்றார். இருக்கிறதுலயே கெட்ட வியாதி இந்த அல்சைமர் வியாதி தான். என்ன சார் சொல்றீங்க புரியல? அல்லு அல்லு அப்படின்னு கேக்குறா. அல்சைமர் அப்படின்னு சொன்னதும் சார் அந்த வியாதியை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். வயசானவங்களுக்கு தானே அந்த வியாதி வரும். எனக்கு வெறும் 27 வயசு தானே ஆகுது. அதுக்குள்ள எப்படி எனக்கு இந்த வியாதி வரும்னு கேட்டா இது சாத்தியம் தாங்கிறாரு டாக்டர். சீக்கிரம் உன்னோட உடல் சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட மூளை செத்துரும், மூளைச்சாவு அடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நடக்க போறத நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியிருக்கும். இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது. இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது. ஆனா வியாதியுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் உண்டு, மருந்து உண்டு. அவ்வளவுதாங்கிறாப்ல. சர்ஜரி ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டா சர்ஜரியும் கிடையாதுன்னுட்டாப்ல. வேலை பாக்குறியான்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. அந்த வேலையை ரிசைன் பண்ணிடு. ஏன்னா கூடிய சீக்கிரம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து உன்னால டைப் பண்ண முடியாது. போன் எடுத்து அந்த பக்கத்துல பேசுறவங்களுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துடுவ. உன் குடும்பத்தை மறந்துடுவ, நண்பர்களை மறந்துடுவ, உன்னோட ஞாபகங்கள் அத்தனையும் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்ல அவ அப்படியே கதறி கதறி அழுகிறா. பாவம். வீட்டுக்கு புருஷன் வர்றான். புருஷகிட்ட அந்த அம்மா எதையுமே சொல்லல. வந்த உடனே அவன் மடமடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதையெல்லாம் ரசிச்சு இந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறா. அங்க தான் புருஷனோட படுத்திருக்கும் போது நான் வேணா வேலையை விட்டுட்டு வீட்டோட உன் கூடயே இருக்கட்டுமா அப்படின்னு கேக்குறா. உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாமே அப்படின்னு கேக்குறா. எனக்கு ஓகே தான். என்ன திடீர்னு அப்படின்னு விசாரிக்கிறான். தெரியல, உன் கூடயே இருக்கலாம் இருக்கு அப்படிங்கிறா அவ. நாளைக்கே நான் வேலையை விட போறேங்கிறா. ஏய் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். நாம குழந்தை பத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன திடீர்னு கேக்குற, அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னும் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறான் அவன். எனக்காக இதை பண்ணுங்கிறான். எதுன்னு கேட்டா அதான் சீட்டு கட்டு விளையாடு காட்டுவே இல்ல, அதை விளையாடி காட்டு அப்படின்னு ஆசையா கேக்குறா. ஒரே ஒரு தடவை அப்படின்னு கேட்க சரி நீ இவனும் சீட்டு கட்டு விளையாடுறான். மங்காத்த விளையாடுறாப்ல காடை வரிசை அடுக்கி வைப்பான். ஏதாவது ஒரு காடை செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னா இதோ வந்துரு பாத்ரூம் பக்கம் ஓடி போய் உட்காந்து அழுகிறா. ஆபீஸ்ல உட்காந்து தான் புருஷனோட நினைப்பாதான் இருப்பா. அவனை அழகா பல விதத்துல டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கா பாருங்க. அப்புறம் காய்கறிகளை வாங்கிட்டு வந்து வீட்டுல அழகா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறா. இவனை வேலைக்கு நல்லபடியா அமுச்சு வச்சுட்டு இருக்கிறா. சமைச்செல்லாம் கொடுக்குறா. லஞ்ச் எல்லாம் ஷூ எல்லாம் அழகா பாலிஷ் வேற பண்ணி இவனை நல்லபடியா அமுச்சு வைக்கிறா. ஆனா அவன் போனவன் மறுபடியும் ஓடியான்ட்டான். சரியா பாய் சொல்லலையா. மறுபடியும் ஒரு வாட்டி பாய் சொல்லுவோமேன்னு பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே படுத்து கிடப்பா. யாரு கால் பண்ணி பேசுறாங்கன்னா கம்பெனில மேனேஜர், அந்த முன்னாள் காதலர் தான் பேசுறாப்ல. என்ன திருப்புன்னு வேலையை நிப்பாட்டிவிட்ட, நான் இனிமே உன்கிட்ட வரவே மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னாச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லைங்கிறா. என் டீம்ல வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா வேற ஒரு டீம்ல நீ உட்காந்து தாராளமா வேலை பார்க்கலான்னு அவன் பேசுறான். சரி நான் நேர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு இவன் சொல்றான். இந்த பக்கம் வேலை பார்க்கற இடத்துல எல்லாரும் கொண்டு வந்திருக்கிற சாப்பாடை மத்தவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளும் வந்திருக்கிற சாப்பாட்டை மத்தவங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு சாப்பாட்டை எடுக்கிறான். மேல் தட்டுல சாப்பாடு இருக்குது. ரைட்டு, நல்ல விஷயம். அப்ப கீழே எடுக்கல குழம்பு மீன் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா கீழையும் சாப்பாடு தான் இருக்கு. மறந்துட்டா. சமைச்சத கரெக்டா கொடுக்கல. அடுத்து வேலைக்கு போலான்னு பார்த்தா போற ரூட்டை மறந்துடுறா. திடீர்னு பிரஷர் அதிகமாகுது. தலை கிருகிருன்னு வருது. மொபைல் போன் எடுக்கிறா. இவனுக்கு ஏதோ டவுட். எதுக்கு அந்த டாக்டரை தான் போய் பார்க்கலாமேன்னு டாக்டரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ டாக்டர்கிட்டே போய் தான் பொண்டாட்டியோட ஃபைல் எடுக்க பார்த்தா டாக்டர் விட மாட்டேங்கிறார். ஏன்னா கண்டிப்பா என் பொண்டாட்டிக்கு அந்த வியாதி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு பேசுறான். வேற யாரோ ஒரு ஆளோட பேரோட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அவரோ இல்லப்பா சத்தியமா சொல்றேன் உன் பொண்டாட்டிக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குங்கிறாரு. அவனுக்கோ பயங்கர கோவம் வருது. ஏயா அவகிட்ட இதெல்லாம் போய் சொன்னேன்னு டாக்டர் கூட சண்டைக்கு வர்றான். ஏன்னா டாக்டர் பேஷண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லித்தானுங்கிறாப்ல. திரும்ப திரும்ப கேட்பான். உண்மையிலேயே அதான் வியாதியா, அல்சைமர் வியாதி தானான்னு திரும்ப திரும்ப கேட்கறான். என்ன நம்பலன்னா வேற ஒரு டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாத்துக்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கோவப்படுறாரு. டாக்டரோட சட்டையை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பதான் அங்க வேலை பாக்குற நர்ஸுங்க சில பேரு சார் விடுங்க சார், இந்த டாக்டரோட மனைவிக்கும் அதே அல்சைமர் வியாதி
வியாதி தான். அந்த வியாதியில தான் டாக்டர் தான் மனைவியே இழந்தாரு. அதே வியாதி தான் இப்போ உங்க பொண்டாட்டிக்கு வந்திருக்குது. ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணி தான் இதெல்லாம் சொல்றதா நசமா சொல்ல இவன் அழுக ஆரம்பிக்கிறான். உண்மையை ஏத்துக்க பழகிக்கோ அப்படின்னு எடுத்து சொல்றாரு டாக்டர். இந்த பக்கம் எங்க போகணும் தெரியாம தடுமாறிட்டு இருக்க ஒரு செக்யூரிட்டி தான் பார்த்து கூட்டிட்டு வரான். எங்க மேடம் போகணும் அப்படின்னு கேட்டா எனக்கு ஐடியாவே இல்லங்கிறாங்க அவங்க. டாக்டர் இங்க தான் மனைவிக்கு இந்த மாதிரி வியாதியில முத்தி போய் இருக்கும்போது தானும் தான் மனைவியும் முதலா சந்திச்ச ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நிப்பாட்டினதும் தன் மனைவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்ததான். முத நாம இங்க தானே பார்த்தோன்னு எல்லாம் கரெக்டா சொன்னாங்களாம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, தன் மனைவிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டார். ஆனா அடுத்த 3 மணி நேரத்துக்கு பிறகு நீ யாரியா, என் கையை ஏயா நீ புடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதும் இவர் இதயமே நொறுங்கி போச்சா. சரி நம்ம ஹீரோனுக்கு போன போடுவோமேனு ஹீரோ போன போடுறாரு. செல்போனு தெருவுல கிடந்திருக்கு. எவனோ செல்போனை எடுத்திருக்கான். அந்த முன்னாள் காதலன் எதுக்க வரான். இவளுக்கு நிறைய மறந்து போச்சு. முன்னாள் காதலன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஞாபகத்துல இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் இந்த சில நிமிடங்கள்ல மறந்து போயிட்டா. இவனை பார்த்ததும் சிரிக்கிறா, கைய பிடிக்கிறா. இந்த பக்கம் நம்ம பைய ஹீரோயினை தேடி ஆபீஸ் போற பக்கம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். முன்னாள் காதலனோட பெஞ்சில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தவ அதன் பிறகுதான் அவனுக்கு தனக்கு கல்யாணமானது நம்ம ஹீரோவை பார்த்து இதெல்லாம் ஞாபகத்துக்கு வர விருட்டுன்னு எந்திரிச்சு ஓடுவா. ஒரு டாக்ஸி பிடிச்சு ஓடிடுறா. எங்க இருக்கான்னு பாருங்க. பேட் எடுத்து கண்ணாபின்னு அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு தானே அப்படின்னு கேக்குறா. எதை பத்தி அப்படின்னு இவன் கேட்க என் மூளையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல, கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லாத்தையும் மறக்க போறல அப்படின்னு கண்கள்ல கண்ணீரோட கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிறா. அவ அங்க சொல்றா, நீ என்னையே மறந்தாலும் பரவாயில்ல, யார் நீ என்ன கேட்டாலும் பரவாயில்ல, அப்பையும் நான் உன்னை லவ் பண்ண முயற்சி பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் உன்னை விதவிதமா நான் லவ் பண்ணுவேன். அதனால நீயே என்ன பிரிவனு எப்போதும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். தினம் விதவிதமான டேட்டிங், அல்சைமர் டேட்டிங், என்ன சொல்றேன்னு கட்டி பிடிக்கிறான். ஆனாலும் இவ எனக்கு பயமா இருக்கு, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னா உன்னையும் நான் மறந்துட்டேன்னா நான் பணத்துக்கு சம்மன்னு சொல்லி அழுவா. இவனுக்கு அழுக வரும். எங்க தாளுதா அவ அழுவான்னு சொல்லி அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். அவ கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். எதெல்லாம் அவன் மறப்பாலோ அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி 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 வீடு முழுக்க ஒட்டி வைக்கிறான். வீட்டோட அட்ரஸ் உட்பட. வீட்டு அட்ரஸ் சொல்லு, நான் யாரு, நீ யாரு, இப்படி பல கேள்விகள். டெய்லி மாத்திரை கொடுக்கறது அவன் தான். இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டேயா, யாரோட பிறந்தநாள்னு சொல்றாங்க, சரியா கவனிக்கல. எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா முன்னாள் காதல வந்து நிக்கிறாங்க. இவளோட ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வேலை பார்த்த இடத்துல வச்சுட்டு வந்திருப்பால, அதையெல்லாம் கொடுக்கறதுக்காக முன்னாள் காதல வந்திருக்கிறார். அந்த செகண்ட் இவளுக்கு புதுசுலாம் மறந்து போய் பழசுதான் ஞாபகம் இருக்க காதலனை உள்ள கூட்டிட்டு கொண்டு வா சாப்பிட்டு தான் போகணும்னு உட்கார வைக்கிறா. என்ன திடீர்னு இப்படி பழகுற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்லுவான். இது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு இவ ஷாக்காகிறா. என்ன கழட்டி விட பாக்குறியா, என்ன கழட்டி விட பாக்குறியான்னு பேச அவனுக்கு ஒன்னும் புரியல. ஏய் என்னாச்சு உனக்குன்னு கேக்குறான். கரெக்டா நம்மால சட்டையை கழட்டி போட்டுக்கிட்டு வருவான். அவ பயந்துகிட்டு முன்னாள் காதல பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஓங்கி ஒரு குத்து, என்ன தைரியம் என் வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவ கையில கத்தி இருக்குமா, இவன் அடிக்கும் போது இவனோட கையில கத்தி கிழிச்சிரும். வாடா வெளியிலன்னு வெளியில இழுத்து கொண்டு வந்து வெளியில போடுறா. சும்மா மூஞ்சில பஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. ஹீரோயினோட ஃபேமிலி டின்னருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் குருநாதரை கூப்பிட்டு இருப்பாப்ல. குருநாதரும் டின்னருக்கு வரார். ஆனா இங்க பயங்கர சண்டை. அவங்க எல்லாம் வர இவ மயங்க கரெக்டா இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அடிபட்டவனுக்கு முதலுதவி கொடுக்கறாங்க. மயங்கினவள உள்ள கூட்டியாந்து அவளுக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி குடும்பத்துக்கிட்ட இன்னைக்கு தான் எல்லாரும் எடுத்து சொல்றாங்க. அப்பா தம்பி ரொம்ப கஷ்டமான நேரம்டா, கூடிய சீக்கிரம் அவளுக்கு உச்சா போகணுங்கிறது கூட மறந்து போயிடும். பாத்ரூம் எங்க இருக்குன்னு மறந்து போயிடும். ட்ரெஸ்லயே உச்சா போவா, ட்ரெஸ்லயே கக்கா போவா. உன்னாலலாம் வச்சு சமாளிக்க முடியாது, நான் கூட்டிட்டு போறேங்கிறாரு அப்பா. இல்ல அவ ஏன் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும்னு இவன் பேசுறான். அதே சமயம் வேற ஒரு ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயின் வெளியில வருவாங்க. என்ன இங்க சத்தம்னு வெளியில வராங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளையும் அறியாம உச்சா போறா. மொத்த குடும்பம் பார்த்து அதிர்ந்து போய் நிக்கும். ஓடி போய் அவளை உள்ள தள்ளி கதவை சாத்தி அரவணைப்பா கட்டி பிடிச்சுப்பா. உடனே தான் சட்டையை கலட்டி அவளோட ஈரத்தெல்லாம் தொடச்சு விடுவான். நம்ம ஹீரோவோட அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்கள எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாம், அவங்களுக்கு சேர்த்து சமைக்கலாம் தான் எல்லாரையும் வர சொல்லி இருப்பா அவ. ஆனா ரொம்ப லேட்டா அன்னைக்கு வர்றது நம்ம ஹீரோவோட அம்மா தான். அவங்க பிறந்தநாள் அவங்களே லேட்டா வராங்க. ஆனா நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களும் அழுகுறாங்க. இவனும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லி கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லா கார்பெண்டிங் ஒர்க்ல தான் வைக்கிறான். ஆனாலும் அவனையும் மீறி அழுக வருது. அடுத்த நாள் முழிக்கிறா. இவளுக்காக தான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டால, அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத அழகா மரத்தாலைய ரெடி பண்ணி அவகிட்ட காட்டுறான். இந்த மாதிரி தான் வீடு நான் கட்ட போறேன்னு. ஏன்னா அடுத்து வீடு கட்டும் போது இவ இருப்பாளோ இல்லையோ, எதுவும் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்லுவான். இவனும் ஐ லவ் யூ சொல்லிட்டு வேலை கிளம்பும் போது வெளியில வருவான். வெளியில வந்து கதறி கதறி அழுகிறான். ஆனா உள்ள அவ நிறைய விஷயங்களை மறந்து சந்தோஷமா இருக்கிறா. டாக்டர் கிட்ட அடுத்து என்ன நடக்குன்னு கேட்டா அவளோட ரீசெண்ட் மெமரிஸ் தான் ஸ்டார்டிங்ல மறப்பாலாம். ரீசெண்டா தானே இந்த பையில கல்யாணம் பண்ணா, அது மறக்கும். அடுத்து இவங்க 2 பேரும் காதல் பண்ணது மறக்கும். பழைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட இவ காதல் பண்ணது அதுக்கு அடுத்து மறக்கும். அடுத்து குடும்பம் மறக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறப்பா போல தெரியுது. வேலை பாக்குறதுல நம்ம ஹீரோவோட கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. வேலை பாக்குறவங்க எல்லாம் டென்ஷன் ஆறாங்க. இவன் ஏன் இவ்வளவு வெக்தியா இருக்கான்னா இன்னைக்கு இவ யாருங்கிறதையே அவ மறந்துதான் இவனை வேலைக்கு அமுச்சு வச்சிருக்கா. பேசும்போது ஃபீலே இல்லாம புருஷங்கிட்ட பேசுறாப்லயே பேசல. அப்புறம் தான் வீட்டுல இருக்கும்போது என்ன நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நிறைய கார்பெண்டிங் ஐட்டமா இருக்குது, ஆசாரி ஐட்டங்களா இருக்குதுன்னு பாத்துட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, இதெல்லாம் ஐயோ அதையெல்லாம் மறந்து யாரோ ஒரு 3வது மனுஷன் பேசினாப்ல நம்ம பேசிட்டு
பேசிட்டமேனு வருத்தப்பட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. வந்தவன் லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறான். அதுல உனக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பல, நான் எங்க அப்பா கிட்டே போயிடுறேன், நான் உன்னை மறக்க கூடாதுன்னு நீ என்னென்னமோ பண்ணி பாக்குற, நீ என் உடம்போட என் உள்ளத்தோட எப்பவோ ஜாயின் பண்ணிட்ட, நான் நிக்கிறது பேசுறது சுவாசிக்கிறது இது எல்லாத்துலயுமே என் மூச்சு காத்து உட்பட எல்லாத்துலயுமே நீ இருக்கிற, அதை நான் மறந்தாலும் என் மூச்சு காத்து மறக்காது, இருந்தாலும் உனக்கு நான் எதுவும் கஷ்டம் கொடுக்க விரும்பல, இந்த மாதிரி ஒரு மனைவி உனக்கு இருக்கிறத விட நீ சிங்கிளா இருக்கிறது எவ்வளவோ பெட்டர்னு சொல்லி எங்க அப்பாவை நீ சந்திக்கணும், அவர் கொடுக்கறதுல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா வாரத்துல லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்கிற அப்பாவும் கொண்டு வந்திருக்கிறார். அதை அவன் கண்ணா பின்னான்னு கிழிச்சு போடுறான். தம்பி, நீ பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை மட்டும் தானே அனுபவிச்சிருக்கிற, இப்பதான் ஓரளவு நீ வளர்ந்து வந்து நிக்கிற, இது எல்லாத்தையுமே நீ வீணடிச்சிடாத அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லுவாரு. ஆனா அவனோ என்ன முழுமையா அவ மறக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட நான் ஒரு மேட்டரை சொல்லணும் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படி நான் சொல்லலைன்னா என் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் திடீர்னு பார்த்தா அவ ஆளையே காணாம போல, எங்க போனானே தெரியல போல. காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்புல தம் பொண்டாட்டியை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். புருஷனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சவ குடும்பத்துக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு ஓடி போயிட்டாலோ தெரியல. ஆனா இவனோ முழுக்க முழுக்க தான் மனைவியோட ஞாபகத்தமா தான் இருக்கிறான். இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கே வரும். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காமிச்சாங்க இல்ல, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பான். பின்னாடியே ஒரு பிச்சைக்காரர் உட்காந்து தம்பி நெருப்பு இருக்கா அப்படின்னு விசாரிப்பார். அப்புறம் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருப்பான் கோவத்தை குறைக்கிறதுக்கு. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். ரொம்ப நாளைக்கு பிறகு வீட்டு பக்கம் வருவா. ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்திருக்குது. ஏதோ ஒரு லெட்டர் தான் மனைவி பேர் போட்டு வந்திருக்குங்க, வேற ஒரு ஊர்ல இருந்து. அதான் பார்த்ததும் பதறி அடிச்சுட்டு படிச்சுட்டு அந்த ஊருக்கே கார் எடுத்துட்டு ஓடுறான். திடீர்னு எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு அதுல எழுதி இருக்குது. இதே மாதிரி மறுபடியும் உன்னோட ஞாபகம் எனக்கு வருமானு தெரியல, இந்த ஞாபகம் இருக்கும் போதே இந்த லெட்டர் போடணும் சொல்லிதான் லெட்டர் போட்டிருக்கதா எழுதி இருக்கிறா. ஒரு கோக்கோ உங்ககிட்ட இருந்து பிடிங்கி நான் குடிச்சல, அதோட விலை 70 சென்டா, அது உட்பட இந்த முக்கியமான விஷயம் எல்லாம் எழுதி வைக்கிறேன், அதெல்லாம் நான் மறக்கலங்கிறா. முடிஞ்சளோ எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முயற்சி பண்றேன், அதெல்லாம் மறந்து போயிட்டா இதுதான் என்னோட கடைசி கடிதம், நீ எனக்காகவோ இல்ல என்ன நினைச்சோ உன் வாழ்க்கையை வீணடிச்சுக்காத, கோவப்படாத, என்ன மறந்துட்டு என்ன தேர்றதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை தேடு, உனக்குன்னு ஒரு துணையை கண்டுபிடி, நீ கோவப்பட்டா அழகாவே இருக்க மாட்டடா, இப்படி எல்லாம் எழுதி இருக்கிறதுல. ஆனா இந்த பையன் அந்த ஏரியா முழுக்க போய் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வழியா அவ தங்கின இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இவளுக்கு ஏத்தாப்புல ஒரு இடத்துல தான் தங்கி இருக்கிறா, ஒரு ரூம் போட்டு தங்கி இருக்கிறா. அங்க இருக்கிற நர்சுங்களே இவளை நல்லபடியா பாத்துப்பாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டல் கம் ஹோம் கேர். உன்னை பாக்குறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்கன்னு சொல்ல என்ன பாக்கவான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ பாக்குறான், அவளும் பாக்குறா. கையில இருக்கிற புக்க கீழே போட்டுருவா. அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அழகா டிராயிங் வரையக்கூடியவ இப்ப வரைஞ்சிருக்க டிராயிங் எல்லாம் ஏதோ சின்ன பிள்ளைங்க வரைஞ்சிருக்கிற டிராயிங்கா இருக்குது. ஆனா அதுலயும் நம்ம ஹீரோவோட முகத்தை தான் அவ வரைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு இவ யாருங்கிறது மறந்து போச்சு. கீழே விழுந்த நோட்டை வாங்கி கொடுத்ததுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ங்கறா. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டா இல்ல ஞாபகம் இல்ல, யாரு நீங்கன்னு கேக்குறாங்க. உடனே இவன் என் பேரு சாய்சோ சு, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு ஏதோ முதல் தடவை பாக்குறாப்ல அறிமுகமாயிக்கிறான். வாங்க சாப்பிட போலாமான்னு அங்கேயே இருக்கிற கேண்டீன்ல சாப்பிடறதுக்கு கூப்பிடுறான். கூட இருக்கிற நசமா தான் ஊட்டியே விடணும். அப்ப ஒரு ஸ்மெல் அவளுக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல், ஆனா எங்க இருந்து இந்த ஸ்மெல் வருது, ஏன் இந்த ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு மறந்து போயிட்டதா சொல்றேன். அதையெல்லாம் பார்த்து இவன் அழுவான். ஏன் சார் நீங்க அழுகுறீங்கன்னு கேட்டதும் கண்ணாடியை போட்டு இல்ல தூசி வந்துருச்சுங்கிறான். அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவ சிரிக்க முயற்சி பண்ணும்போது நடிப்பு அவ்வளவு அழகா இருக்கும். இவங்களை வெளியில கூட்டிட்டு போலாமான்னு கேட்டு நம்ம பயிலும் இவளும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கொக்கோ கோலாவை கையில வச்சுக்கிட்டு முதல் தடவை சந்திச்சாங்கல்ல அதே கடையில இருந்து உள்ள இருந்து தரப்பான். கையில கொக்கோ கோலா வச்சிருப்பான். அதை ஓபன் பண்ணி இவ கையில கொடுக்க அவ அதை வாங்காம கடைக்குள்ள போறா. பார்த்தா உள்ள நம்ம டாக்டர் ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி நடிக்கிறார். நம்ம குருநாதர் பியூனு மாதிரி மாப்பு போட்டுக்கிட்டு நடிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்டல உருவாக்கணும்னு பாக்குறாங்க. அந்த கடையில கஸ்டமர் மாதிரி பா அம்மா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா கூட ஒரு கஸ்டமர் மாதிரி உள்ள இருப்பாங்க. எல்லாருமே புதுசா பாக்குறாப்ல பாக்குறா. ஆனா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பரிச்சயமான ஆப்ல தெரியுது. ஒருவேளை நான் இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டேனா அப்படின்னு கேட்பான். அவ கைய பிடிச்சு வண்டியில ஏத்திட்டு அவளை கூட்டிட்டு போறான். அவளுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு போல தெரியுது. அவளுக்காக ஒரு சிலை செஞ்சிருப்பான்ல மரத்திலேயே, அதை எடுத்து கொடுக்க அதை பார்த்தது அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஐ லவ் யூன்னு சொன்னதும் கட்டி பிடிச்சு முத்தா கொடுக்குறா. அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இவளுக்கு இவன் யாருங்கிற அந்த ஞாபகம் இருக்கும். அதுக்குள்ள அந்த 2 மணி நேரத்துல அவளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு அப்படியே போக்கிட்டு இருக்கிறான். அதோட இந்த படமும் முடிஞ்சிருச்சு. நம்மளோட உறவுகள்ல இப்பேற்பட்ட ஒரு வியாதி ஒருத்தர் இருக்கிறாப்ல நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நிஜத்துல இந்த வியாதி பலருக்கு வந்திருக்குது. பல குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி இருக்கிறது அப்படிங்கறதா நிஜம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.